ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் க்ரூவே வந்திருக்கோம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம். எங்களை கொஞ்ச நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஷிப் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பொதுவாக ஹார்ட்ஷிப்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லைஃப்பில் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து ஃபெய்த் இல்லாதவங்களும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு விசுவாசம் இருக்கிற நபரும் விசுவாசம் இல்லாத நபரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ அப்படின்றத பற்றியுமே தான் நாங்கள் பேச போகிறோம் இப்போது. ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போது ஸ்வீட்டிக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்வீட்டி சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப யோசித்த விஷயம் என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது நான் பிலீவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சட்டிலான ஒரு லைஃப் வந்து எப்பயுமே வாழ்வாங்க. நம்ம வந்து வாரம் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணி பைபிள் ரீட் பண்ணி டெய்லியும் வந்து இதுக்காகவே வந்து வீட்டிலலாம் திட்டு வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேர்டில் நிற்கணும்னு நினச்சி அவ்வளோ ட்ரை பண்ணாலும் கூட இருக்கிறவங்க அவ்வளோ அசால்ட் அவங்க லைஃப்பில் நிறைய பேர் லைஃப்பில் வந்துட்டு நான் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான ஃபேமிலியாக இருக்கட்டும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அமைகிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. இப்போ அவங்களுக்கு பெருசாக லைஃப்பில் கஷ்டம் வந்த மாதிரியே இருக்காது. என்னடா இது, நம்ம மட்டும்தான் வந்து இவ்வளோ கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரேயரில் நின்னால் கூட நம்மளுக்கு எப்படி நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோ பாடு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். அப்போது என் லைஃப்பில் வந்து நான் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆன விஷயம் வந்து யோபு அப்படின்ற கேரக்டர் வந்து பைபிளில் ரொம்ப ஹார்ட்ஷிப்பை பற்றி ரொம்ப அழகாக வந்து போர்ட்ரே ஆகிருக்கும். பிகாஸ் ஜோப் லாஸ்ட் இஸ் ஃபேமிலி, அவரோட சொத்து, அவங்க மனைவி, பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து இழந்துட்டார். அந்த டைமில் இழக்கும் போது நம்மளுக்கு இங்கே பைபிளில் படிக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஜோபோட இடத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அவர் டிப்ரெஸ்டாக எப்படி இருந்திருப்பார் அந்த டைமில், எல்லாமே லைஃப்பில் வந்து இழந்து போயிருந்துருக்கும் போது. ஸோ அவ்வளோ கடவுளுக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு பர்சன், அவ்வளோ பிரியமான ஒரு பர்சனுக்கே வந்து அவ்வளோ ஹார்ட்ஷிப் வந்து ஏன் இருக்கணும் அப்படின்னும் போது கடவுள் ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொடுக்குறாரு. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஏன் வந்து கடவுள் வந்து அலோவ் பண்ணணும்? ஏன் பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, கடவுள் வந்து இல்லை இப்படி எடுத்துக்கலாம். சேட்டன் வந்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் கூட கிட்ட இருக்குது அப்படின்னா அவன் போய் அதை பாதர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யார் வந்து ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து அவன் ஆல்ரெடி அவனுக்கு கிடச்சிருச்சு, அந்த சோலெல்லாம் அவனுக்கு கிடச்சிருச்சு. ஃபெய்த்தில் இல்லாத சோல், வேர்டில் வந்து நிலையாக இல்லாத சோலெல்லாம் அவனுக்குரியது தான். அவன்கிட்ட இருக்கிறது அவன் தேடி போகணும்னு எந்த அவசியமே இல்லை, அது அவனுக்குரியதுன்னு ஆயிடுச்சு. அப்போது அவன்கிட்ட இல்லாத இது இந்த வார் வந்து இட் இஸ் நாட் பிட்வீன் ஆர் ஃப்ளஷ், இட் இஸ் பிட்வீன் இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் வித் த ஃப்ளஷ் அண்ட் பிளட். பைபிளில் கூட ஒரு வசனத்தில் இருக்குல்ல, இந்த மாதிரி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த வார்ஃபேர் வந்து இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்படின்னும் போது சேட்டன் எப்படி வந்து கடவுளை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பான். ஸோ அவரோட வேர்டில் யார் இருக்கிறாங்களோ, ஃபெய்த்தில் யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைப்பாங்களோ அதை தான் வந்து சேட்டன் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். கரெக்டு தான் உண்மையிலே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ஜோனா. ஓகே ஜோனா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, நான் ஹார்ட்ஷிப் பீரியட் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் யோர் லேர்னிங் பீரியட், இல்லைனா பயிற்சியின் காலம். நான் அப்படி தான் பார்க்குறேன். வேர் காட் புட் யூ இன் அ சிச்சுவேஷன் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட், வேர் ஹி டீச்சர்ஸ் யூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம கற்றுப்போம் ஃபார் தி அப்கமிங் பேட்டில் தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பைபிளில் எடுத்துக்கிறோம்னா, பைபிளில் நம்ம நார்மல் லைஃப்லேயே பார்த்தோன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். திஸ் இஸ் ஃபார் பிளேஸ், இதுதான் நம்ம பிளேஸ், நம்ம ஃபிக்ஸ் ஆகிருப்போம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம அந்த பிளேஸ்லேருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் அக்கர் ஆகும். அது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம வேறு கஷ்டத்துக்கு ஒரு பிளேஸ்க்கு போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்தில் வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். நம்ம சுற்றி இருக்கவங்களை பற்றி நம்ம கற்றுப்போம். நமக்கு நெக்ஸ்ட் பிளான் அண்ட் காட் வந்து நம்மளுக்கு வந்து காமிப்பார். அது மூலமா நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். பைபிளில் நம்ம பார்த்தோன்னா ஜோசப், யாக்கோபுக்கு வந்து ஜோசப் வந்து லைக் ரொம்ப பிடிச்ச ஒரு மகன், சின்ன பையன். அவருக்கு வந்து ஜோசப் வந்து பார்த்தா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் அவங்க அப்பா கூட இருந்தது. எனக்கு ஒரு புது ஆடைகளை போட்டுட்டு ஜாலியாக இருந்த ஜோசப். ஆனால் அவன் வந்து என்னென்னா ஹீஸ் ரிஜெக்டட் பை ஹிஸ் பிரதர்ஸ். ஒரு
கசப்பனால அவனை கூட்டிட்டு அவனை போய் குழியில் போட்டாங்க. ஆனால் காடுக்கு வந்து ஜோசப் கிட்ட இருந்த பிளான் வேறு, ஆனால் யாக்கோபுக்கு வந்து ஜோசப் கூட இருந்த பிளான் வேறு. யாக்கோபு வந்து அவனை எப்படி பார்த்தாருன்னா ஒரு செல்ல பிள்ளையாக பார்த்துட்டு எந்த வேலையும் அவரை வாங்க மாட்டார் மோஸ்ட்டாக வந்து அவருக்கு. ஆனால் காட் வந்து ஜோசப் மேலே விஷயம் வந்து டோட்டலாக வேறு. ஸோ ஹி மேட் ஹிம் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அவர் மீதியான் கையில் விற்கப்பட்டு எகிப்துக்கு வந்து போர்த்திபார் வீட்டில் வந்து வேலை செய்வார். அங்கேருந்து திரும்பி வந்து அவருக்கு ஒரு கஷ்டம், அங்கேயே ஒரு அடிமையாக தான் வந்து சேர்ந்தாலுமே இன்னொரு கஷ்டம் அங்கே ஒரு அக்கறாகி அவர் வந்து சிறைச்சாலைக்கு போகிறார். அந்த இடத்துல காட் பார்த்திங்கன்னா சிறைச்சாலையுமே ஒரு அடிமைகளுக்கு ஒரு அடிமையாக இருக்க மாட்டார். ஹில் பி இன்சார்ஜ் ஃபார் தட் ப்ரிசன். அந்த ப்ரிசன்லேயுமே ஒரு இன்சார்ஜாக இருந்தார். அங்கே ஹி லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். என்னென்னா அப்சர்வன்ஸ் கட்டினார். ஹி மேட் இஸ் மென்ட் ரெசிஸ்டன்ட் ஆஃப் டெம்டேஷன்லேருந்து அவர் கற்றுக்கினார். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஹி கெயின் பண்ணார். இதெல்லாமே அவருக்கு எங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அவர் ராஜ்யத்தில் உட்காரும் போது இதெல்லாமே அவருக்கு வந்து யூஸ் ஆச்சு. வேர் ஹி லேர்ன் தீஸ் திங் ஃப்ரம் திஸ் ஸ்ட்ரகிளிங் பீரியடில் தான் இதெல்லாமே அவர் கற்றுக்கினார். யாக்கோபு கூட இருந்தார்னா இவ்வளோ விஷயம் அவர் கற்றுப்பாரா, இல்லை இவ்வளோ ஒரு நாட்டு ஆளக்கூடிய ஒரு ஞானம் வந்து இருந்திருக்கும்னு பார்த்தோம்னா அது டவுட் தான். ஸோ காட் மேட் ஹிம் டு ட்ராவல் தீஸ் திங்ஸ். இதெல்லாத்தையுமே எதுக்கு அவர் ட்ராவல் பண்ணான்னா ஏன்னா காட் அவருக்கு இருக்க வச்சிருக்க பிளேஸ் வேறு. So hardship period is a period where we learn a lot of things. For your upcoming battle, he's preparing you. நான் பார்க்குறேன் hardship period. ஓகே, ஸோ ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் கேட்டிருப்பீங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி ஹார்ட்ஷிப் பீரியட் வந்து ரொம்ப முக்கியமான பீரியடு. ஏன்னா பிசாஸ் அந்த டைமில் வந்து நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் கொண்டு வருவான். ஸ்வீட்டி சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம விட்டுட்டு ஓடிடலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஸ்டில் நம்ம வந்து கோத்ரூ பண்ணுவோம். அதே மாதிரி ஜோனா சொன்னதை கேட்டிங்கன்னா லேர்னிங். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுவோம், ப்ரிப்பேர் ஆகும். சொன்ன மாதிரி யோசேப்பு அப்படி தான் ப்ரிப்பேர் ஆகிருப்பார். ஏன்னா அவர் அந்த பொசிஷனுக்கு போய் உக்காரணுன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகாமல், ஏன்னா வாஸ் கைண்ட் ஆஃப் பாஸியில் அவங்க வீட்டில் வந்து அவர் ஒரு பாஸியான கிட்டு. அவர் சொப்பனம் பார்ப்பார். ஸோ அதை பற்றி அவர் யோசிக்க மாட்டார். பெருசாக யோசிக்காமல் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுவார். ஸோ யாருக்கும் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்ஷிப் பார்த்திங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த டீல். லைஃப்னு ஒரு விஷயத்தில் நம்ம கோ த்ரூ பண்ணும் போது தட்ஸ் பார்ட் ஆஃப் த டீல் தான். ஏன்னா ஏசப்பாவே என்ன சொல்லியிருக்காருன்னா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நானும் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இட்ஸ் pretty much பார்ட் ஆஃப் த டீல் தான். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம், ஏன்னா எல்லாமே ஹார்ட்ஷிப்னு சொல்லிட முடியாது. சிலது நம்ம பண்ண தப்போட கான்சிக்வன்ஸாகவும் இருக்கலாம். அது கூட நம்ம வந்து அது யோசிப்பு விஷயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து சொப்பனம் பார்த்துருந்தார். அது டேரெக்டாக போயிட்டு ரிவீல் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அது சொல்கிற விதமும் அவரது வந்து ரொம்ப கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும். அவங்க பிரதர்கிட்ட அவர் போர்ட்ரே பண்ணும்போது நான் தான் கொஞ்சம் பெரிய ஆள். ஸோ ஃபஸ்ட்டு சொப்பனம் அப்படி சொல்லுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் எல்லாமே வணங்கி நின்றுச்சு. ஸோ அம்மா அப்பா எல்லாமே எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு சொப்பனத்தை கொண்டு போய் இது பண்ணும்போது எல்லாருக்குமே சமக்கோவம் வந்துடும். ஸோ அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்னா அவரை கொண்டுலான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ மூத்த அண்ணனை காப்பாற்றி அவனை வித்துடலாம், எதுக்கு அவனை கொல்லணும், அவனோட ரத்தப்பாவன் நம்ம கையில் வேண்டாம். ஸோ அவனோட தப்பு பண்ணதுலேயும் கர்த்தர் அவனை காப்பாற்றுறாரு. இல்லாட்டி கண்டிப்பாக அவனை அங்கேயே போட்டிருப்பாங்க. அங்கேயே அவர் வந்து இறந்துருக்கலாம், பிளானே அங்கேயே ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஸோ அது இல்லாமல் கர்த்தர் வந்து காப்பாற்ற அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அங்கேருந்து அவரோட லேர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மோசே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்து கொடுத்த வாக்குத்தத்தம், 400 வருஷம் கழித்து உன்னோட ஜனங்களை நான் மீட்டு கொண்டு வருவேன், அப்போ ஒரு சேவியர் வந்து ஒருத்தன் வருவான் அப்படின்ற வந்து யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது மோசேன்றது யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் பிசாஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ சம்மோன் இஸ் கம்மிங், ஸோ வி ஹேவ் டு ஸ்டாப் தட். ஸோ அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் அவன் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ மோசே அவன் கொல்லணும் போது மோசே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்வோன் வீட்டுக்கே போயிடுறான். ஸோ பாதி கிட்டத்தட்ட பிளானுக்கு வேண்டிய எல்லா விஷயமே ஆல்மோஸ்ட் நடந்துச்சு. அங்கேயே அவன் ஆல்ரெடி ராஜா வீட்டுக்கே போயிட்டான். ஸோ ஆனால் அங்கே என்ன பண்ணிடுறான், அவன் வந்து வளர்ந்து வரும்போது ஒரு சின்ன கோவத்தில் வந்து ஒரு எகிப்தியனை கொன்றுவான். ஸோ அந்த இடத்துல he have to face that consequence. ஸோ 40 வருஷம் அவன் போய்ட்டு ஆடு மேய்ச்சிட்டு 80 வயசில் தான் அவர் ரிட்டர்ன் வரும். ஸோ அந்த 40 வருஷம் அவனுக்கு ரொம்ப லேர்னிங். ஏன்னா அந்த ஆடுகள் மேய்க்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை, வனாந்திரத்தில் மேய்க்கிறதுன்றது. ஸோ ஏன்னா இவனுக்கு தெரியாது இஸ்ரேல் ஜனங்களை இவன் 40 வருஷம் வனாந்திரத்தில் மேய்க்க போகிறான்றது. ஸோ அதை அங்கே கற்றுக்கிறதுக்காக ஸோ அவர் போய்ட்டு 40 வருஷம் போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வழி நடத்துகிறாரு.
ஸோ அவர் அந்த விஷயத்தில் அதை கற்றுக்கிட்டார். அவர் விட்டுட்டு ஓடி இருக்கலாம். அவர் விட்டுட்டு ஓடுறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நான் எப்படி வர முடியும், அந்த முச்செடியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து உன்னை போயிட்டு நான் இஸ்ரேலியன் ஜனத்தை மீட்க முடியும், நான் அழைக்கிறேன் அப்படின்னும் போது அவர் போக மாட்டார். அவர் வந்து எனக்கு பேச தெரியாது, எனக்கு திக்குவாய் இருக்குது, எனக்கு மந்தனாவை நான் எப்படி பேசுகிறது, இல்லை நீ வந்தே அவனு சொல்லி கூட ஆரோன் அனுப்பிவிட்டு இது பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார். அவருக்கு ஹார்ட்ஷிப்லாம் வந்துச்சு அப்படின்னு. அவர் வந்து நெக்ஸ்ட்டு பார்வோனை டீல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா டீல் பண்ணி முடிக்கும் போது ஒரு இடத்துல கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுவார், பார்வோனை நான் பார்வோனுக்கு தேவனாக்கியிருக்கேன், பார்வோன் எப்போ வருவேன், எப்போ இந்த வாதலாம் நிற்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு போகிறதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு பீரியட் இருக்கும். ஸோ அதுதான் ஹார்ட்ஷிப்பு. அதை நம்ம ஹார்ட்ஷிப்னு எடுத்துக்கலாம், ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கலாம். ஹார்ட்ஷிப்னு நினச்சா விட்டுட்டு ஓடிடுவோம். ப்ரிப்பரேஷன் ஸோ சம்திங் பிக், நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பெருசாக நடக்கிறதுக்காக நம்மளோட லேர்னிங் பீரியட்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் அது வந்து அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஹார்ட்ஷிப்னு எடுத்தோன்னா அதை நம்ம கண்டிப்பாக டிப்ரெஸ் ஆகிடுவோம். இது வந்து ரொம்ப ஹார்ட்ஷிப்பு, இது என்னால் இதை சஃபகேட் பண்ண முடியாது, இதை கோ த்ரூ பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிப்ரெஸ் ஆகிடுவோம். ஸோ அப்படி பார்க்காம அந்த டைமில் நம்ம கொஞ்சம் 100% நம்ம வந்து கர்த்தரை பிலீவ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவருக்கு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது கடுகளவு விசுவாசம் தான். ஸோ அந்த சின்ன ஃபெய்த் இருந்துட்டால் போதும், அவர் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணி நம்ம கூட்டு வந்துடுவார். கூட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஹார்ட்ஷிப் வந்து நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் இருக்கும். அது ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் இருக்கும், நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டேஜுக்காகவோ, நெக்ஸ்ட் இன்னொரு பொசிஷனுக்காகவோ. ஸோ அந்த மாதிரி அது இருக்கும். ஸோ இது இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் see that from Richard. ஹார்ட்ஷிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் தான். அது இருக்காது இவனுக்கு இருக்கும், அதான் சொன்ன மாதிரி பிலீவர்ஸுக்கு தான் இருக்கும், நான் பிலீவர்ஸுக்கு தான் இருக்குங்கிறது இல்லை. ஆனால் பிலீவர்ஸ் அதை எப்படி லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம யோபுல பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு இதுவாக வரும். ஸ்டார்டிங்கில் ஒரு சொத்தெல்லாம் போயிடும், அப்புறம் அவங்க பசங்க ஃபேமிலி எல்லாம் அது போகிறப்ப அவர் வந்து அந்த டைமில் வந்து நினச்சிருந்தா கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு இது வேணாம், எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும். ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு அந்த ஹார்ட்ஷிப்பில் வருது. ஸோ அந்த இதில் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அந்த ஒரு விஷயத்தில் ஜோசப்காக இருந்தாலும் சரி, யாருமே வந்து அந்த இதில் அந்த கடவுள் மேலே அந்த நம்பிக்கையை விடலை. ஸோ ஃபெய்த்து தான் வந்து அவங்கள அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டு போகுது. அந்த ஃபெய்த் வந்து அவங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுனா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிங்டமில் யோசேப்புக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அடுத்து அந்த ரூல் பண்ண போகிறது, ஜோனா சொன்ன மாதிரி அந்த ரூல் பண்ண போகிறதுக்கெலாம் இந்த பீரியடில் தான் அவர் நிறைய கற்றுக்கிட்டார். ஸோ ஜெயிலில் இருந்த அவ்வளோ இது பண்ணணும் எல்லாருக்கும். அந்த பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டு ஜீசஸ் அவர் எவ்வளோ சஃபராக இது பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து எதுக்கு எல்லாமே வந்து அந்த ஃபெய்த் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு இதுக்காக தான் நான் நினைக்கிறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா முக்காசி கேரக்டர் டேவிடாக இருக்கட்டும், டேவிட்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் பிறந்ததே வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஆடு மேய்க்க விட்டுறாரு. அந்த பசங்களுக்கே வந்து அவர் அவ்வளோ முக்கியமான ஆள் இல்லை. அவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிங் வந்து அவர் சூஸ் பண்ண வரப்போ கூட அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார். அவங்க அப்பாவுக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஸோ டேவிடையும் அவங்க கன்சிடர் பண்ணாங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. கடைசியில் அவங்க வந்து கூப்பிட்டது அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்து எல்லோரும் இது பண்ணுறாங்க, ஆனால் டேவிடை மட்டும் ஆனால் அவர் கடைசியில் இருந்தது வந்து கிங்காக இருந்தார் டேவிடு. அவரோட வம்சத்தில் தான் ஜீசஸே பிறக்கிற அளவுக்கு அவர் பிளெஸ்ஸிங் இருந்தாலும், ஆனால் அவரோட ஸ்டார்டிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜீசஸும் வந்து அந்த 30 வருஷம், அந்த 3 வருஷம் தான் அவர் ஊழியனாலும் அந்த 30 வருஷம் அவர் எப்படி இருந்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பைபிள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த 3.5 வருஷம் ஊழியம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர் இது பண்ணார். அந்த டைமில் அவர் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோவே இது ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு இதுலேயும் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த 40 days டெம்ப்டேஷன்லேயே இருக்கட்டும், அந்த எல்லா இடத்துலையும் அந்த ஃபெய்த் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான். ஸோ ஹார்ட்ஷிப்புங்கிறது நம்மளுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கு. அந்த ட்ரைனிங் பீரியட் நம்ம என்ன இது பண்ணணும்னா நம்ம ஃபெய்த்தை சூஸ் பண்ணணும். ஸோ விசுவாசம், கடவுள் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணுவார். எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நம்மளை வந்து கடவுள் இது பண்ணுவார். ஒரு நம்பிக்கை அந்த டைமில் நம்மளுக்கு பில்ட் பண்ணதான் அந்த ஹார்ட்ஷிப்பே வருது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்துட்டோன்னா அவர் கடைசியில் வந்து அதுக்கேற்ற பலன் நம்மளுக்கு தருவார். எதில் பார்த்தீங்கன்னா ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஹார்ட்ஷிப் அடுத்து அதான் வருது. ஸோ அதுதான் வந்து என் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஹார்ட்ஷிப் பீரியடில் வந்து ஃபெய்த் ரொம்ப முக்கியம். அதே போல் ஸ்ட்ரென்த்தும் வந்து ரொம்ப முக்கியம். கடவுளோட ஸ்ட்ரென்த் வந்து இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி வர டெம்டேஷன்ஸையோ ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்மளால் வந்து அதுலேருந்து கடந்து போகவே முடியாது. அங்கேயே உடஞ்சி உக்காந்துருவோம் அவரோட ஸ்ட்ரென்த் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா. ஈகிள் வந்துட்டு என்ன பண்ணுமா, மலையோட உச்சிக்கு போயிட்டு 40 days வந்து அது என்ன பண்ணுன்னா அதோட பீக்கெல்லாம் வந்துட்டு மவுண்டெயினில் போய் வந்து
அப்படி அதை தேய்ச்சி அதோட இதெல்லாம் வந்து அதோட நெயில்ஸ் எல்லாம் போட்டு தேய்ச்சி அதுவே அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் அதுவே பிடுங்கி போட்டு அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். எதுக்காகனா ஃபார் சம்திங் பிக்கர். அந்த 40 days பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து அவ்வளோ உயரத்தில் வந்து அதோட செட்டைகளெல்லாம் விரித்து அவ்வளோ அழகாக வந்து இன்னும் உயரமாக பறக்கும். ஸோ காட் இஸ் ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் சம்திங் பிக்கர் யூனோ. அந்த கழுகை போல் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும். அதை யார் கொடுப்பாருன்னா கடவுளால் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஜீசஸ் இங்கே வந்து இருக்கும் போதே வந்து அவருக்கே டெம்டேஷன். நம்மளுக்கெல்லாம் ஹார்ட்ஷிப்ஸ் வர்றதுக்கு நம்மலாம் யார், வராமல் இருக்கணும்னா நம்மலாம் யார்? அவருக்கே இருந்தபோது நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். அவரே வந்து ப்ரே பண்ணார். ஆண்டவர்கிட்ட வந்து அவர் ப்ரே பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த இதை கோத்ரூ பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுங்க. ஸோ நம்மளும் வந்து நம்மளுக்கு ஃபெய்த் கண்டிப்பாக வேணும். அதே போல் வந்து வி நீட் காட் ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் த ஹார்ட்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். கர்த்தருடைய ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நம்ம கோத்ரூ பண்ணுறதோ ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்தில் மூவ் ஆன் பண்ணுறதோ அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹார்ட்ஷிப்ன்றது ஒன்று இருக்க தான் போகுது. அது வந்து இட்ஸ் இன்னெவிட்டபிள். ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ தேட். ஸோ அதோட எண்ட் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரோமர் 8:18 கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வர போகிற க்ளோரிக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க ஹார்ட்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஹார்ட்ஷிப் அந்த பீரியட் இருக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக கர்த்தருக்குள்ளே இருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக அதை கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு இந்த கண்டென்ட் இப்போ நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கடுத்து ஃப்யூச்சரில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்க எல்லா கண்டென்ட்ஸும் இதை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த ஃபெய்த்தை வச்சும் இந்த ஹார்ட்ஷிப்லாம் நாங்கள் கோத்ரூ பண்ண மாதிரி நிறைய பேர் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்லாம் எல்லாருக்கும் டிப்ரெஷன் ஆகிடுது. எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் டிப்ரெஷன் ஆகிறான். ஒரு விஷயமே இருக்காது, அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் ஃபீல் பண்ணுற டைமில் தான் இருக்கும். அது எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும். பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அது ஃபேஸ் பண்ண தெரியாமல் நிறைய அந்த சூசைட் கேஸாக இருக்கட்டும், இந்த ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை எல்லாம் இந்த வரதுக்கு காரணம் இந்த ஸ்டார்டிங் ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு தான், ஒரு சோதனை. அதில் எப்படி இது பண்ணுறேன்னு தெரியாமல் நிறைய பேர் இதாகிறாங்க. ஸோ அதுக்கு எப்படி நம்ம பைபிளை படித்து தெரியறதுக்கும் இன்னொருத்தவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறது இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இது சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் வருது. ஸோ until then stay tuned.